ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்னைக்கு காலையிலே ஃபஸ்ட்டு ப்ரொமோ விட்டாங்க. அது அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் அந்த ப்ரொமோவில் விஜய் காவேரி மட்டும்தான் இருந்தாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பேசின வீடியோவில் சொல்ல மாதிரி காவேரி விஜய் மட்டும்தான் இருந்தாங்க. அதை செம்மையாக மாற்றிட்டாரு நம்மளோட விஜய். அந்த ப்ரொமோவை அவ்வளோ அழகாக அவர் மைண்ட் வாய்ஸில் அவர் நினச்சது தான் அந்த ப்ரொமோவுக்கு ஹைலைட்ஸேவும். நேரடியாக காவேரி கிட்ட பேசியிருந்தா கூட அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். காவேரி டைவர்ஸை பற்றி பேசவுமே அவங்க விஜய் அதை மைண்ட் வாய்ஸில் அவர் பேசிக்கிட்டார் இல்லையா, அதுதான் இந்த சீரியலில் இந்த ப்ரொமோவில் அவ்வளோ சூப்பரான விஷயம். பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தாத்தா இல்லை அப்படிங்கிற தாத்தாட்ட ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா, தாத்தா இந்த மாதிரி நான் காவேரிக்கு என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ஈக்குவல் ஷேர் கொடுக்க போகிறேன், எல்லாமே அவளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லாமே தாத்தாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருது, அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறாரு. அப்போ என்ன தாத்தா ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி நான் சொன்னது தான்ப்பா அப்படி தாத்தா முன்னாடி சொத்தெல்லாம் உனக்கும் காவேரிக்கும் சேர்ந்து தான் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா ஒரு டைம் சொல்லி அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருப்பாரு. அதே மாதிரி விஜயும் சொல்லும் போது தாத்தாவுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவார். பரவாயில்ல, விஜய் தெளிவாக தான் இருக்கான் நம்ம பேரன் அப்படின்னு சொல்லி தாத்தா நினச்சிட்டு இருப்பார். காவேரி டைவர்ஸ் தானே உங்களுக்கு வேணும், வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா அந்த விஜயோட மைண்ட் வைஸ் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ 500வது எபிசோடு வருது அப்படிங்கிறாங்க இல்லையா, அதில் பயங்கரமாக ஏதாவது விஜய் காவேரிக்கான சீன்ஸு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான். அடுத்தடுத்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் வருது இல்லையா, அதனால் விஜய் காவேரியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா கோயிலுக்கு எங்கேயாவது போவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா முன்னாடி நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு விஷயம் வந்தது இல்லையா, கோவிலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வருமோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.